கிட்ட நிறைய பேர் திருமணத்துக்காக பொருத்தம் பார்க்க வருவாங்க இல்லையா? ஸோ நீங்க அவங்களுக்கு எப்படி பொருத்தம் பார்ப்பீங்க மேம்? ஆக்சுவலா கிறிஸ்டல்ஸ் வைஸ் நிறைய விஷயங்கள சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கிறிஸ்டல்ஸ் வைஸுமே நிறைய பேர் பொருத்தம் பார்ப்பாங்கன்ற மாரி எனக்கு தெரியும். ஸோ ஆனா நீங்க எத வச்சு முதல்ல பார்ப்பீங்க மேம்? நான் பார்க்குறது வந்து இந்த 10 பொருத்தம், 12 பொருத்தம் வந்து ஒரு பேஸா வச்சுப்பேன். அத மட்டுமே நான் வந்து 10 பொருத்தம் அப்படின்னா நான் பார்த்துட மாட்டேன். இது இல்லாம ஜாதக கட்டம் பார்ப்பேன். ஜாதக கட்டத்துல ராகு கேது தோஷம்னு சில பேர் சொல்லுவாங்க, நாகதோஷம்னு சொல்லிட்டு. 1ல் 2ல் ராகு கேது இருந்தா அவங்களுக்கெல்லாம் 7, 8ல் அதே போல் மாறி இருக்கும். ராகு இருந்தால் கேது, கேது இருந்தால் ராகு. இதே போல் ஒரு அமைப்பை வந்து சேர்த்தணும்பாங்க. நான் இந்த இடத்துல ஒரு முறைனா நான் சொல்லுவேன், எனக்கு வந்து அது ஒத்து வராதும்பேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் 2ஆம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வாக்குஸ்தானம். அப்போது ஏதாவது ஒரு அதீதமாக வார்த்தைகள் வந்து விழும். அதே போல் அமைப்புள்ள ஒரு கம்பேட்டபிலிட்டி உள்ள ஒரு ஆளை அவங்க வீட்டில் சேர்த்தா 2 பேருக்கும் வாக்குவாதம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து அவாய்ட் பண்ண சொல்லிடுவேன். அதுவும் இல்லாமல் செவ்வாயோட ராகு இருக்கா, கேது இருக்கா, அதுக்கு சமன்படுத்துகிற மாதிரி ஒரு ஜாதக அமைப்பை தான் நான் வந்து சேர்த்த சொல்லுவேன். ஸோ கட்டங்களை பார்த்து 7ல் களத்திரத்தில் வந்து திதிசூன்யமாக பாதிச்சிருந்ததுன்னா அடுத்த பார்க்கக்கூடிய அந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய ஜாதகத்தில் அது வந்து சுத்தமாக இருக்கணும். இது போல் அமைப்பை இருந்து சேர்த்தா நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு புரிதலோட நல்ல ரொம்ப வருஷத்துக்கு அவங்களுடைய திருமண பந்தம் இருக்கும். லைஃப் லாங் ரொம்ப நல்லா இருப்பாங்க.